முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணைக்கு இப்பொழுது உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. எப்படியாவது உன்னுடன் இருக்க வேண்டும், உன்னுடன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னை விட்டு பிரியாமல் உன் அருகில் சேர்ந்து வாழ வேண்டும். உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட சிந்துவிடக்கூடாது என்று பல ஆசைகள் இப்பொழுது உன் துணைக்கு வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக உன்னை சில வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தியும் காயப்படுத்தியும் கொண்டிருந்த உன்னுடைய துணைக்கு இப்பொழுது புத்தி வந்துவிட்டது. அவருடைய மனம் அப்படியே மாறிவிட்டது. நாம் எவ்வளவு தான் தவறு செய்தாலும் என்னுடைய துணை இப்படி அனுசரித்து சென்று கொண்டிருக்கின்றாரே, அவருக்கு என்ன தலையெழுத்தாய் இப்படி நம்மளை அனுசரித்து வாழ வேண்டும் என்று அவரே உன்னை உயர்வாகவும் அவரை தாழ்த்தியும் பேசிக்கொண்டு மனதில் நினைத்து கொண்டும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒருவருக்காக நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நான் அவருக்காக தியாகத்தை இழைக்க வேண்டும் என்று உன்னுடைய துணைக்கு இப்பொழுது சில எண்ணங்கள் வந்துவிட்டது. சூழ்நிலை காரணமாக 2-3 நாட்களாக உன்னுடன் ஒன்றாக சேர்ந்து வாழாமல் தனியாக நீ அவரை விட்டு பிரிந்து இருக்கின்றாய். அவர் எப்பொழுதும் என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அதனால் நான் சிறிது காலம் அவரை விட்டு பிரிந்து இருந்தால்தான் அவருக்கு என்னுடைய ஞாபகம் வரும், என்னுடைய அருமை புரியும் என்று நினைத்து நீ தனியாக பிரிந்து சென்று வந்து விட்டாய். ஆனால் இப்படி 2-3 நாட்களிலேயே அவருடைய மனம் மாறும் என்று நீ நினைக்கவில்லை. அவருடைய மனம் இப்பொழுது முழுவதுமாக மாறி உன் அருமை புரிந்து அவருடைய புத்தி தெளிந்து உன்னை தேடி வரப்போகின்றார். உன்னுடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், இனி உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று கூறியும் காயப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்டும் உன்னிடம் மன்றாடி நிற்கப் போகின்றார். அப்பொழுது நீ எடுக்கப்படும் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீதான் கூற வேண்டும். ஆனால் அவர் மனம் இப்பொழுது முழுவதுமாக மாறிவிட்டது. அவர் முழுவதுமாக தெளிந்து வந்துள்ளார். நீயும் அவருக்கு என் அருமை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரிந்து இருந்தாய் என்று கூறினாய் அல்லவா? அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே. உன் அருமை புரிந்து, உன்னுடைய உண்மையான குணம் புரிந்து, உன்னுடைய உண்மையான மனம், நீ அவர் மீது வைத்திருந்த அன்பு அத்தனையும் புரிந்து மனம் மாறி உன்னை அழைக்க அவர் வந்திருக்கின்றார். நீ என்ன முடிவை எடுக்கப் போகின்றாய் தங்கமே? நன்றாக யோசித்து நல்ல முடிவைத்தான் எடுப்பாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவரை பிரிந்து உன்னால் இருக்க முடியாது என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த 2-3 நாட்களிலேயே நீ அவரை நினைத்து எந்த அளவிற்கு அழுதாய் என்று எனக்கு தெரியும். கண்களில் எப்படி கண்ணீர் வழிகிறதோ அது வெறும் கண்ணீர் துளிகள் மட்டுமல்ல, நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பின் துளிகள். நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.